அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தையின்றே நம்மை நடத்திடுவார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தையின்றே நம்மை பின்தொடர்வார். நான் கடலில் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலில் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை. மீனை கொண்டு மீட்பார். மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை. மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்து ஆற்றி நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரித்து ஆற்றி நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. பின்னிட்டு மாறாமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடக்கும். நம்மை அழைத்தவர் கரம் நடக்கும். அழைத்தவர் கரம் நடக்கும். நம்மை அழைத்தவர் கரம் நடக்கும். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அனலாக்கும் அசைவாடும் எங்கள் அக்கினி
வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. பெந்தகோஸ்து நாளில் செய்வது போல அக்கினியின் நாவுகள் செய்திடுமே. பெந்தகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாளில் செய்வது போல இன்று செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாளில் செய்வது போல இன்று செய்ய வேண்டுமே. முற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, முற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. முற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, முற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடும் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடும் கொண்டு நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. அற்புதங்கள் தீரளாய் நடந்திடுமே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் தீரளாய் நடத்திடுமே, அற்புதத்தின் ஆவி வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடுமே, அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, கொண்டு உமக்காய் எழும்பிட. ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, தைரியமாயிரு. சபைக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு. வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னோடு கூட 2 சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 396வது பக்கம், 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும்
சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். தைரியமாயிரு. இன்னைக்கு காலை வேளையில சபையாருக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த மாதத்தினுடைய வார்த்தை, நீ தைரியமாயிரு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நிறைய சாட்சிகள் நாம் கேட்கும் பொழுது நமக்கு தைரியத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கி எல்லா சாட்சிகளையும் நம்ம மறுபடியும் அவங்க சொல்கிற அந்த பாதையெல்லாம் கடந்து வந்து சொல்லுவாங்க, இப்போது கர்த்தர் எனக்கு கூட இருந்ததுனால இந்த சூழ்நிலையை நான் மேற்கொண்டு வந்தேன். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ தைரியமாயிரு, கர்த்தர் உனக்கு நலமானதை செய்வார். நலமானது, அதுக்கு தான் நலமானது செய்வார், நல்லது செய்வார். நம்ம சூழ்நிலைகள் என்னன்னா எதிர்மறையாக தான் இருக்கும். அதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஆராதனையில் நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். கண்ணீரோடு ஆராதிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தைரியமாயிரு. தைரியம். ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு தைரியத்தை இழந்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலையில் பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரனிடத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு. தைரியமாயிரு. எவ்வளவோ நாம் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ நாம் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து தோல்வியிலும் நாம் கடந்து வந்தாலும் இன்றைக்கும் நாம் உயிரோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நம்மோடு கூட ஆரம்பித்தவர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொன்ன, என் பார்வைக்கு நான் நலமானதையே செய்வேன். நீ நினைக்கிறான் மற்றவங்களுடைய பார்வைக்கு என்னை கர்த்தர் நல்லா வைக்கணுமே. இன்னைக்கு அதுதான் தீர்க்க தரிசனம். மற்றவங்களுடைய பார்வைக்கு உன்னை கர்த்தர் நலமாக வைப்பார். அவர் பார்வை உன்மேல் படும் பொழுது, அவர்கள் பார்வையில் வைத்து உன்னை யோசித்து நினைத்த பொழுது அது இல்லாத அளவுக்கு மாற்றி அவர் தமது பார்வையில். இன்னைக்கு நாங்கள் மற்றவ பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். மற்றவங்களுடைய பார்வை இன்னைக்கு நம்ம மேல அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை தான் இங்க சொல்லுகிறார், கர்த்தர் பார்வையிலே நான் நலமா இருப்பேன். மற்றவங்க பார்வையில் ஒருவேளை எனக்கு சிறுமைப்பட்டு இருக்கலாம், மற்றவங்கள ஒன்று ஏளனமாக பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் பார்வையில் நான் நல்லா இருப்பேன். அவர் பார்க்கும்போது நான் நல்லா இருப்பேன். மனுஷங்க நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்தால் பிடிக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை அப்படி தான் வைப்பேன். உன்னை மற்றவர்களுக்கு பொறாமைப்படுகிற அளவுக்கு தான் உன்னை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு தான் வைப்பேனே தவிர நான் அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமென். தைரியமாக ஒரு 3 காரியங்களிலே நாம் தைரியமாக இருக்க போகிறோம். ஒன்று, எப்பொழுதெல்லாம் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். எதிர்காற்று வீசும்போது தைரியமாயிரு. எதிர்காற்று வீசும்போது தைரியமாயிரு. எதிரிகள் எழும்பும் பொழுது தைரியமாயிரு. எதிரிகள் எழும்பும் பொழுது தைரியமாயிரு. மூன்றாவதாக, எதிர்வினைகளை ஆற்றும் பொழுது தைரியமாயிரு. எதிர்வினைகள் அதை பிறகு உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவதாக எங்கே நாம தைரியமா இருக்கணும்? ஒன்று, சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க, எதிர்காற்று வீசும் பொழுது. இரண்டாவதாக எதிரிகள் எழும்பும் பொழுது. மூன்றாவதாக எதிர்வினைகள் வரும் பொழுது, ஆப்போசிட் வரும் பொழுது. சரி, வாசிக்கிறேன். நீங்க தாவீது சம்பவம் தான் இது. இந்த 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் தாவீதோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக சீரியர் அம்மோனியர்கள் வரும் பொழுது அதற்கு படை தளபதியா இருக்கிற யோவாபை அனுப்புகிறார். இப்போ அவங்களோடு யுத்தம் பண்ணுன்றார். யோவாப் சில கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது சொல்லுகிறாரு, இன்னைக்கு தாவீது ராஜா நம்ம கூட வரல, ஆனால் கர்த்தர் பார்வை நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. அங்கேதான் சொல்றாரு, ஒருவேளை தாவீது வந்தா ஈஸியா முடிச்சிடலாம் வேலை. ஏன்னா தாவீதுக்கு இருக்கிற அந்த பலம், தாவீதுக்கு இருக்கிற அந்த எதிரிகளை சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த அந்த கிருபை இருக்கு. தாவீது வரலன்னு அப்படி இப்படி சில வேளை நாம் நினைப்போம், அவங்க இருந்தால் எனக்கு தைரியம், இவங்க இருந்தால் எனக்கு நல்ல சப்போர்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்ல, நானே இருக்கிறேன்னு உங்களன்றாரு. அல்லேலூயா. தாவீது இல்லைன்னா என்ன, நான் இருக்கிறேன்னு உங்க கூட. தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்.
அதை தான் அந்த யோவாபு சொல்லுறேன், தைரியமாக இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி போகிற பாதை எப்படின்னு தெரியாது. கடந்து வந்த பாதையே நமக்கு நிறைய நெருக்கங்கள் நிறைந்து அது இருக்கலாம். இனி போகிற பாதையில் எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீ தைரியமாக இரு, அவர் பார்வைக்கு உனக்கு நன்மை செய்வார். எதிர்காற்று வீசும் பொழுது தைரியமா இருக்க வேண்டும். மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது. மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன் அக்கறை போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்கள் என்றிருக்கு. அடுத்தது 23 சொல்லுவது, அவர் ஜபத்துக்கு போயிட்டார், மலையில ஏறி போனார். 24வது வசனம், அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவு பற்றது. எதிர்காற்று. இயேசு அப்போதான் 12 கூட நிறைய அற்புதம் நடந்தது. சாயங்காலம் ஆயிடுச்சு, நல்லா பாருங்க, சாயங்காலம் ஆச்சு. இப்போ இயேசு சொல்லுங்க, நீங்கள் அக்கறைக்கு போகணும், நீங்கள் போயிடுங்கன்றாரு. இயேசு இங்கே வரலை. இவங்களெல்லாம் அனுப்பி மலை மேலே ஜெபிக்க போனார். பாருங்க, இப்போ ஒரு ஊருக்கு நம்ம யாராவது பஸ்ஸுக்கு அனுப்புகிறோம், ட்ரெயினுக்கு அனுப்புகிறோன்னாக்கா அவங்கள முன்னாடி அனுப்பி நம்ம பின்னாடி தான் போவோம், அப்படி தானே? ட்ரெயினுக்கு போகும்போது சென்ட்ரலுக்கு போக வச்சுக்கல, யாராவது பெங்களூருக்கு போகிறாங்கன்னா அவங்க முன்னாடி போயிடுவாங்க, நாம் எப்படி ஒரு மறுபடியும் பின்னாடி, ஆமாவா இல்லையா? இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, மலைக்கு போவதற்கு அவர்களை வழி அனுப்பினார், நீங்கள் போங்கன்னாரு. அவங்க முன்னாடி போகிறாங்க, இயேசு பின்னாடி தான் போயிட்டார், அவங்க முன்னாடி போகல. பின்னாடி போய் ஜெபம் பண்ணுறாரு. இவர்கள் நடுக்கடலிலே இருக்கும் பொழுது எதிர்காற்று வீசிச்சு. பாருங்க, அதில் கொஞ்சம் பேருக்கு கடல் அனுபவம் இருக்கு, ஏற்கனவே இப்படிப்பட்ட அனுபவத்தை கண்டவர்கள் தான். ஒரு சிலர் அதில் கொஞ்சம் அனுபவம் இல்லாதவர்கள் தான். 2 கூட்டமும் அந்த படகுல தான் இருக்கிறாங்க, 12 பேர். இப்போ எல்லா சூழ்நிலைகள் அவர்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் எதிர்காற்று வருது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம தைரியமாக இருக்கணும்னா, நமக்கு சில வேளையில் நமக்கே தெரியாத சில எதிர்காற்றுகள் வீசும் பொழுது, எப்போ யார் மூலமாக என்ன பிரச்சனைகள் வரும் என்று தெரியாத சூழ்நிலையில் எல்லா சூழ்நிலைக்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இராணுவ வீரனை பார்த்தீங்கன்னா, எல்லையில் இருக்கிறவன் எப்போவுமே அவன் ஏதோ படுத்துக்கிட்டு ஏதோ வேலை செய்வாங்க. எப்போ எந்த நேரத்திலாக யுத்தம் நடக்கலாம், எப்போ எந்த சூழ்நிலை எதிரி வரலாம். ஆகையால் இவர்கள் எப்பொழுதுமே அணிவகுத்து கொண்டு நின்றிருப்பார்கள். அதே போலதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், சில வேளையில் நல்லதா போயிட்டு இருக்கு பாஸ்டர், திடீரென்று எதிர்காற்று வரும், திடீரென்று நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் எதிர்கொண்டு வரும். ஆனால் ஒரு விசுவாசி, என்ன உன் வாழ்க்கையில் எதிர்காற்று பிரச்சனைகள் வந்தாலும் நீ இன்னும் முன்னேறி போகணுமே தவிர பின்னாடி போகக்கூடாது. நான் சொல்ற பாருங்க, இப்போ எதிர்காற்று வீசுது, இப்போ படகு இப்படி தான் கொண்டு போகணும். ஒருவேளை அந்த படகு திருப்பிட்டோம்னா கப்பல் அங்கேயே கவிழ்ந்து விடும். ஆமென், புரியுதுங்களா? எதிர்காற்று வீசுது, சரி இங்கே போக முடியாது சொல்லி நம்ம திரும்பிட்டோன்னா அந்த காற்றோடு கூட போயிடும். சில வேளையில் சில குடும்பங்கள் சில சூழ்நிலைகளில் நாம திரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதிர்கொண்டு போ, நீ போராடி எதிர்கொண்டு போ. விசுவாசியை எந்த நிலையில் இருந்தாலும், உனக்கு விரோதமாக எப்பேற்பட்ட எதிர்காற்று வீசினாலும் நீ பின்னிட்டு பாராத முன்னேறு, தைரியமாய் போ. ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிறது 25ஆம் வசனம், அந்த எதிர்காற்றிலே இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து வந்து அவர்களிடத்திற்கு வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீ எங்கே கஷ்டம் என்று நினைக்கிறாயோ, எங்கே ஆபத்து என்று நினைக்கிறாயோ, எங்கே கவிழ்ந்து விடுவாய் என்று நினைக்கிறாயோ, எங்கே என்னால வாழ முடியாது இப்படி திரும்பி போகலாம் என்று நினைக்கிறாயோ, எதிர்காற்று மத்தியில தான் இயேசு நடந்து வருவார். ஆக்சுவலி இயேசு பின்னாடி இருந்து தான் வரணும், பின்னாடி பக்கம் தான் வரணும். ஏன்னா அவங்களை விட்டு எப்படி போனார் இயேசு? பின்னாடி போனார். இப்போ எங்க வராரு? எதிர்கொண்டு வராரு, எதிர்கொண்டு வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ போகிற பாதை யாரும் இல்லாத அனாதையான பாதையா இருக்கலாம், கப்பலா இருக்கலாம், நீ மாத்திரம் தனியா இருக்கிற நினைக்கிறாயா? என் குடும்பத்தை கொண்டு போக என்னால் முடியல பாஸ்டர், யாராவது உதவி பண்ணா நல்லா. எவ்வளோ பிரச்சனை நான் சகிக்கிறது, எவ்வளோ கஷ்டத்தை நான்
ஒன்று விட்டா ஒன்று இன்னொன்று, இப்படி என் வாழ்க்கையெல்லாம் இந்த போராட்டமே இருக்கா என்று நினைக்கிறாயா? இன்றைக்கு அந்த போராட்டத்தில் போய்கொண்டிருக்கிற உனக்கு எதிர்காற்று வீசி உன்னை அழிக்க நினைக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒரு காரியம், எதிர்கொண்டு போ. எதிர்கொண்டு போ, எதிர்கொண்டு விடாதீங்க. பாருங்க, நார்மலாகவே அந்த கப்பல் பிரயாணத்தில் போகும் பொழுது காற்று வீச வீச அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 2 கொம்புங்க அங்கே இருக்கும், அது என்ன பண்ணாங்க, ஆட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன் ஆட்டணும்? விட்டுலாமே. விட்டா என்ன ஆகிடுவாங்க, முழுகி. விடக்கூடாது. உன் ஜபத்தை விடக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது, நம்பிக்கை விடக்கூடாது, இயேசுவை விடக்கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறாயோ ஒரு நேரம் வரும், அவரே அந்த எதிர்காற்றில் வந்து உன்னோடு கூட பேசுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு எதிர்காற்றோடு இருக்கிறது மத்தியிலே இயேசு உனக்கு நடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசு அந்த காற்றுக்குள்ள வந்த போதும் காற்று அடங்கி கீழ்ப்படியும். எந்த பிரச்சனையானாலும், எந்த போராட்டமானாலும், திடீர் திடீர் என்று வருகிற எந்த கஷ்டமானாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அதன் நடுவில் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். ஒருபோதும் பின்னிட்டு போகாதீங்க. ஒரு நாளும் ஐயோ எனக்கு இயேசுதே செய்யலைன்னு சொல்லி பின்னாடி போக வேண்டாம். இயேசு எனக்கு நன்மை செய்யலையே நம்பி இருந்தனே, இயேசுவை தானே சார்ந்திருந்தனே என்று நீ ஒருபோதும் பின்னிட்டு போகாதே. கடைசி வரைக்கும் போராடிட்டே இரு. கரை சேருகிற வரைக்கும் போராடு. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு எதிர்கொண்டு வருவார், உனக்கு வழி உண்டாக்குவார். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 107 சங்கீதம் 107 29 30 வாசிங்க. எதிர்காற்றில் இருக்கிற நமக்கு என்ன நடக்கும்? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகம் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். இன்னைக்கு எங்க கொந்தளிப்பு வருகிறதோ, யாரால கொந்தளிப்பு வருகிறதோ, அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம், நீ வாழ்கிற இடத்துல இருக்கலாம், எங்கே எதிர்காற்று எங்கே எழும்புகிறதோ அந்த கொந்தளிப்பை, அந்த எதிர்காற்றை கர்த்தர் அடக்குகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அதன் அலைகள் உன் பிரச்சனைகள் எல்லாம் அடங்கும். பக்கத்தில் பார்த்து சொல்ல, எல்லா பிரச்சனை அடங்கும். இன்னைக்கு அலை தானே ரொம்ப போராடிட்டு இருக்குல்ல, அலைங்க ரொம்ப விடாமல் அடிச்சுட்டு இருக்குல்ல உங்களை. ஒரு அலை போனால் ஒன்று, நம்ம பீச்சில் பார்க்குறோமே, அலைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இருக்கிறது 2 தான். எத்தனை அலை எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். 2 தானே. தண்ணி எவ்வளோ பயங்கரம். எத்தனை அலை வந்திருக்கணும்? நம்ம கணக்குப்படி ஒரு 100 1000 வந்துடும் இல்லை. அந்த 2 அலையை அவ்வளவு தண்ணியை கரைக்கு வராதபடி பந்து. உங்களுக்கு தெரியுமா? அது அலை அடிக்கிறது தான், மறுபடியும் எங்கே போயிடுது தண்ணி? அது மாத்திரம் வந்துச்சுன்னா 2வது சுனாமி வரும். இன்னைக்கு நீ நினைக்கிறாய் எந்த பிரச்சனை வந்தாலும் அடங்கி போகும், அடங்கி போயிடும். நிச்சயமாய் அடங்கும். அது வரதான் செய்யும், மோததான் செய்யும். நீங்க கொஞ்சம் நின்னீங்கன்னா அது தானா இறங்கி அமைதியா போகும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலையில வந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, ஐயோ என்ன மோதி அடிக்குது பாஸ்டர், என்ன ஒவ்வொரு முறை மோதி அடிக்க அடிக்க நான் ஏன் வாழணும்னு நினைக்கிறேயோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அது எவ்வளவு காற்று கடல் அலைகள் எழும்பினாலும் அவைகள் அத்தனையும் அடங்கி அவைகள் அமைதலாய் மாறும். அடுத்த வசனம் 30 சொல்லுது, நீ சந்தோஷப்படுவாய். நீ போராட்டத்தில் வந்திருக்கிறவனுக்கு நிச்சயம் சந்தோஷம் உண்டு. எதிர்காற்றோடு கூட உன்னால குடும்பத்தை நடத்த முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? அமைதியில் இல்லையே, என் படகுல நிம்மதியில், என் குடும்பத்தில் நிம்மதியில், என் இருதயத்தில் நிம்மதியில், சமாதானம் இல்லை. என்னை சுற்றிலும் எப்போ பார்த்தாலும் இருள், என்னை சுற்றிலும் நான் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நினைக்கிறாயா? உன் படகுக்கு உன் வீட்டுக்கு யார் இல்லாம போகலாம். என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லமை உன்னோடு கூட இருக்கிறார். ஒன்று முன் வீட்டை சேதப்படுத்தாது. பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அதன் மேல் மோதியும் அது விழாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமையோடு. நீ விழமாட்ட, உன் பிள்ளைங்க விழாது, உன் குடும்பம் விழாது, நீ விழமாட்டாய். அதுக்கு மாறா அவர் என்ன செய்வார் தெரியுமா?
எங்கடா பிரச்சனை, என்னடா காற்று வீசுது, அதன் மேலேயே உன் கால்களை வைக்க செய்வார். ஆமென். படகுல இருந்தா தானே பிரச்சனை, படகுல இருந்தாலே பிரச்சனை. அவன் சொல்ற நீ எதுக்கு தைரியமா போ. அவன் கேட்கிறான் நீர், ஆனால் நான் நடந்து வரட்டுமாங்க. நீ நடந்து வான்றாரு. எது மேல நடந்து வான்றாரு? இயேசு நடந்த அதே தண்ணீர் மேல. இன்னைக்கு பாருங்க, உன் பிரச்சனைகள் எதிர்காற்றோடு கூட போராடி கொண்டிருக்கிற நீங்க அதன் மேல் நடக்கிற கிருபை கத்த தருவார். இன்னைக்கு அநேகரால நடக்க முடியாமல் மரித்து போனவர்கள் ஏராளம். அதை எதிர்கொள்ளாமல் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஏராளம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஐயோ இவ்வளோ கடனா, இவ்வளோ இதுவா, கடன் வாங்கி 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 என்னால் திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஆனால் இன்றைக்கும் வரைக்கும் உன்னையும் என்னையும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், நீ கடல் மேலே நடப்பாய். எந்த கடன் உன்னை முழிகரிக்கிறதோ கடன் உன் கால் கீழே கர்த்தர் கொண்டு வருவார். மழை போல கடன் பெருகி கொண்டே இருக்கா, இன்னும் கடன் வாங்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், அந்த கொந்தளிப்பை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடக்குவார். அதிலே உனக்கு ஒரு அதிசயத்தை செய்து உன்னை துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். நீ கரை சேருவாய். எல்லாரும் ஒரு மாதிரி ஒன்று பார்க்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு அவங்க பார்க்கிற விதமே வேற, நான் உன்னை காண்கிற விதம் வேறு. நான் உன்னை தேடி வந்த நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவங்களை போல படகுல இருக்க வெளியே வா, நீ காலடித்து வை, நான் உங்க கூட இருக்கிறேன். இயேசுவை பார்க்க பார்க்க எல்லாவற்றையும் நீ ஜெயிக்கலாம். ஆமென். இயேசுவை பார்க்க பார்க்க எல்லாத்திலும் மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவரும் உன்னை மிதிக்க கர்த்தர் விட மாட்டார். நீ அவர்களை மிதிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் நீயும் நானும் செய்யணும். சோந்தல போகக்கூடாது, தைரியத்தை இழந்தெல்லாம் போய் அப்படியே மூலையில் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா எதிர்ப்புகள் எல்லாம் எழும்பு பொழுது சந்தோஷம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு எல்லாம் அமைதலாக்குவேன். எதிர்கொண்டு வருவார், உன்னை கரை சேர்ப்பார். தைரியமாறு. தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாது, விசுவாசத்தை விட்டு விடாது, நம்பிக்கை விட்டு விடாது. போராடிட்டே இருக்கிறாயா, ஒரு நாள் அமைதி கிடைக்கும். கரைக்கு வந்த பிறகு கப்பலுக்கு எந்த வேலை கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு முடிவுண்டு. இனி கப்பல் கடலில் அல்ல கரைக்கு வந்து நிற்க போகிறது. உனக்கு ஒரு துறைமுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். கடல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. தண்ணீர் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு, எதிர்காற்றுக்கு ஒரு முடிவு, கொந்தளிப்புக்கு முடிவு. இன்றைக்கு காண்கிற எகிப்தினரை இனி என்றைக்கும் காண மாட்டாய். அல்லேலூயா. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் உம்மையே நான் நம்பிடுவேன்.
தைரியமா நீங்க முன்னேறி போங்க, கரை சேருவீர்கள். இயேசு சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதே. ஆமென். இரண்டாவதாக, எதிரிகள் எழும்பும் பொழுது தைரியமாய் இரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புகிறது. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 19 ஆதியாகமம். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கை வெட்டி, பாருங்க, நாம் ஏதாவது செய்தா நல்லாயிட்டா உடனே நமக்கு எதிரிகள் எழும்பிடுவாங்க. ஒரு வேலை ஸ்தலத்தில் நம்ம வேலை செய்கிறோம், ஏதோ நம்ம செய்கிற வேலை சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நமக்கு உடனே எதிர்ப்பாக மாறிடுவாங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் வாங்கிட்டா உடனே நமக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுங்க, எதிர்ப்பு எழும்பு. எனக்கு எங்கே எதிர்ப்பே இல்லை, யாருமே எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லுவாங்க. மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், ஒருவேளை மனுஷர்களே இல்லைன்னா கூட பிசாசுன்னு ஒன்று இருக்கு. அப்போ வாழ்நாள் முழுதும் நாம சில வேளையில் என்ன பண்ணணும், எதிர்ப்புகளோடு கூட, அந்த எதிரிகளோடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், போராட வேண்டும். அப்போ என்ன பண்ணணும் பாஸ்டர், இந்த எதிரிகள் இருக்கிறாங்க, எனக்கு கூட தான் நல்லதாக இருந்தாங்க பாஸ்டர், நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க பாஸ்டர், நான் எதை செய்தால் உடனே நல்லதுனாக்கா, நல்லாவுதுனாக்கா உடனே அங்கே ஒரு செக் வைப்பாங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க. நாம் போய் தோண்டி ஏதாவது கிடைச்சிச்சுனாக்கா நம்மளை தள்ளறதுக்குன்னு 4 பேர் வந்துடுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தண்ணி நீரூற்றுகளை கண்ட பிறகு 20ஆம் வசனம், கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீரை தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம். சில வேளையில் சில பிசாசு எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குவாதத்துக்கு நேர் வருவாங்க. இங்கே பாருங்க, வாக்குவாதம் வரும். ஒரு நல்ல கருத்து இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற ஈசாக்கு வாழ்க்கையில் எனக்கு எல்லாருக்கும், இந்த எதிரிகள் எழும்பும் பொழுது, நம்ம மேலே பொறாமை உள்ளவர்கள் எழும்பும் பொழுது, நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம செய்கிற பாதையில் நல்ல கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது அப்போதான் நமக்கு எதிர்ப்புகள் வரும். அது வரைக்கும் வராது. நாம் தோற்று போனால், நமக்கு வேலை இல்லைன்னா, நமக்கு கண்ணீர் இருந்தால், நமக்கு கஷ்டம் இருந்தால், நம்ம பாதியில் எல்லாமே நின்றுச்சுன்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. நாம் போய் ஏதாவது சக்ஸஸ் ஆச்சுன்னா உடனே கூட இருக்கவங்க எழும்புவாங்க. இவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த வாக்குவாதம் பண்ணின பிறகு ஈசாக்கு மேய்ப்பர்கள் சொல்லுகிறார்கள், ஈசாக்கு சொல்லுகிறார்கள், அந்த துறவியை விட்டுடுங்கன்றாரு. அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, ஏசேக்குன்றாங்க. சரி, மறுபடியும் ஒரு துறவை வெட்டுறாங்க. 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனம். நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கிறதுனா நமக்கு எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆமென், அல்லேலூயா. அது நடக்கும், அது நிச்சயமா நடக்கும். ஆனா தைரியமாயிரு. ஒரு இடத்துக்கு 2 இடத்துக்கு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த 2 இடத்துல நம்ம சைலண்டா இருந்துட்டோம், இனி அவர்கள் நம் கண் முன்பாக வைக்க மாட்டார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த வாக்குவாதம் வரும்போது நாம் பேசக்கூடாது. சமீபத்தில் ஒரு பெரிய அறிவாளி சொன்னார், உனக்கு விரோதமாக பயங்கரமாக பேசுகிறவங்கிட்ட நீ பேசி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்ககிட்ட நீ சைலண்ட்டாக இருந்தால் போதும், எல்லாம் மாறிடுனார். அதுதான் நம்மளால். இயேசு சொல்லியிருக்காரு, எரிகோ பட்டணத்துக்கு முன்பாக ஒரு பேச்சையும் ஒரு சத்தமும் காட்டாதீங்கன்றாரு. கீப் சைலண்ட். நம்ம எப்போ அமைதியாக இருப்போமோ சத்துருக்கு பயம். ஆகையால் தான் சில வேளையில் எந்த காரியத்தையும் யாருக்கும் சொல்லக்கூடாது. வாக்குவாதத்தை விட்டு விடு. நீ தோண்டினாலும் உன்னுடையது தான், ஆனால் விட்டு விடு. இவன் துண்டுனது அவங்க அப்பா, அது ஆபிரகாமுடையது தோண்டினான். தன் தகப்பன் தான், தான் தகப்பனுடைய சொத்து தான், தான் தகப்பனுடைய நிலம் தான், தான் தகப்பனுடைய தண்ணி தான். அது பிரச்சனையே தண்ணி தான். அல்லேலூயா. விட்டுக்கிறேன். நீ எவ்வளவு விட்டு கொடுப்பியோ நீ கெட்டு போக மாட்டாய். கத்தருக்காக விட்டு கொடு. இது எந்த தான் தெரியும், எங்கள் அப்பா தராது சொல்லலாம். சில வேளை நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் அமைதியாக இருப்போம், சைலண்டாக இருப்பாங்க. பேசுனா ஜெயிச்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் அப்போ கூட கத்த சொல்றாரு, விட்டுடுன்றாரு. 2 முறை கேட்டார்கள், விட்டார்கள். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். மறுபடியும் போகிறான். பாருங்க, நீங்க அலைச்சல் வாழ்க்கை. ஈசாக்கு வாழ்க்கையில் அலைச்சல் இருந்தது, ஆனாலும் தைரியத்தை விட்டு விடவில்லை.
சில வேளை நமக்கு அலைச்சல் கொடுப்பாங்க, நம்ம அலையணும்னு விரும்புவாங்க, நம்மளை அலைய வைப்பாங்க, நம்மளை சுற்றி வைப்பாங்க, நம்மளை துரத்த பார்ப்பாங்க. ஆனாலும் ஈசாக்கின் வாழ்க்கையில் அலைச்சல் தான். அங்கேயும் போராடி தண்ணி வந்தது, அதையும் விட்டான். இங்கேயும் பொண்ணு என்ன நிம்மதியா வாழ விட மாட்டேன்றாங்களே நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஊழிய இனி நீ நிம்மதியாய் வாழ்வதற்கு என் ஆண்டவர் ஏகோபோத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமை, நல்ல கைகளை தட்டி. நீ நிம்மதியை கெடுக்கிறவங்க, நீ நிம்மதியை வாழக்கூடாது என்று எவ்வளவு அம்புகள் போட்டாலும், எவ்வளவு வார்த்தைகள் நீ கேட்டாலும் அமைதியாயிரு. ஒரு நாள் உன்னை விட்டவர்கள் ஓடுவார்கள். உன்னுடைய அலைச்சல்கள் யாவையும் அவர் அறிவார். எதிரிகள் அப்படி எதிரிகள் எழும்பும் போது தைரியமா இருப்போம். ஏன்னா ஒன்று தெரியும், கர்த்தர் ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார், உங்களோட கர்த்தர் இருக்கிறார். அவ்வளவுதான். நீ எது செய்தாலும் வாய்க்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையப்படி சொல்லுங்க, இந்த மாசம் நீ என்ன தோண்டினாலும் என்ன ஜெபித்தாலும் அது வாய்க்கும் உன் கைக்கு. ஆமென், அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஜெபித்தது போல இந்த கைக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இந்த கை யார் எங்க விதைத்தாலும் தெரியல, ஈசாக்கு விதைத்தால் 100 மடங்கு. நாம எங்க யாரு மற்ற இடத்துல பஞ்சம் இருக்கலாம், மற்ற இடத்துல விளைச்சல் இல்லாம இருக்கலாம். ஆனா உன் தோட்டத்துல கண்ணீரோடு விதைத்த நீ இந்த ஆகஸ்ட் மாதம் கம்பீரத்தோடு நீ அறுத்து கொண்டு போக போகிறாய். உன் அலைச்சலுக்கு ஒரு முடிவு. சங்கீதம் 56:8-9 எதிரிகள் எழும்பும் பொழுது அதை எதிர்கொண்டு வர கர்த்தர் நமக்கு தைரியத்தை தருவார். வாசிக்கலாம். சங்கீதம் 56:8-9. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமை. ஒரு முறை வந்து வாக்குவாதம் பண்ணார், 2 முறை வந்து வாக்குவாதம் பண்ணார். இப்ப அவங்க திரும்பி போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க ஒரு நாள் திரும்பி அனுப்புவார், கர்த்தர் அனுப்புவார். எப்போ பார்த்தாலும் எங்க பெற்றோர்களுக்கும் பிரச்சனை கொடுக்குறாங்க பாஸ்டர், எனக்கும் கொடுக்குறாங்க பாஸ்டர், என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்களன்னு யோசிக்க வேண்டாம். அவங்களை திருப்பி அனுப்புகிற தேவன் இருக்கிறார். நாம ஒண்ணுமே அவர் திருப்பிடுவார். அவர் திருப்பிட்டா அந்த காரியம்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்காது. ரொம்ப ஏன் தெரியுமா கத்த திருப்பினாரு? இவளை இந்த மகளையும் மகனையும் அலைச்சலுக்குள்ள கொண்டு போறாங்க. பார்த்தாரு, எவ்வளோ அலைச்சல், பிள்ளை அலையுதுங்க, அலைச்சலாக இருக்குதுங்க, அலைச்சல் இருக்கு. இன்னைக்கு நம்ம அலைந்து திரிந்து வந்திருக்கிறோம், அலைச்சல் இருக்கிறோம். எவ்வளோ செய்தாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று குறுக்க வந்துட்டே இருக்கு பாஸ்டர். ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, குறுக்க யாரோ வந்து நிற்கிறாங்க. இன்னும் எனக்கு பலன் இல்லைன்ற நேரத்தில் உனக்கு ரெகோபோத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உன் அலைச்சலுக்கு முடிவு. உன் கண்ணீர் எல்லாம் எதுக்காக நீ கண்ணீர் வடித்தாயோ அது எல்லாம் அவர் துருத்தில் அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்ல, நீ கண்ணீரோடு இந்த 7 மாதங்கள் விதைத்த விதைக்கு 8வது மாதத்தில் நீ சுமந்து கொண்டு போகிற மாதம் இன்றைக்கு. இந்த ஆலயத்தை விட்டு நீ போகும் பொழுது எப்படி போல அள்ளி தூவி விதையை சுமக்கிறவர்கள் அதை அழுது கொண்டே போவார்கள், ஆனால் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு போவார்கள். உனக்கு மகிழ்ச்சியோடு போ. இதுவரைக்கும் உன் தோள் மேல அநேக பாரங்களை சுமந்து கொண்டு வந்தாய். இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் நீக்கி உனக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் என் கர்த்தர் உன்னை நடத்துவார். அதற்கு பிறகு ஈசாக்கு எதிர்ப்புகள் இல்லை. உன் வழியை கத்த சொல்கிறார். என் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பேன். நல்ல கைகளை தட்டி சொல்லு. என் சத்துருகளுக்கு முன்பாக, என்னை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக, எனக்கு விரோதமாய் எழுவர்களுக்கு முன்பாக, என் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நான் விதைத்தா வந்து அறுவடையை எடுத்துக்கொண்டு போகிறாங்க ஐயா. எனக்கு வாக்குவாதம் பண்றாங்க, பிரச்சனை பண்ணுகிற நபரை தேடியும் காணாதிருப்பாய். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை பண்றாங்களோ உனக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு யாரோ ஒருத்தரால் அதிக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அந்த நபருக்கு ஒரு முடிவு கர்த்தர் வைப்பார். என்னால் எங்கேயும் நிம்மதியை வேலை பார்க்க முடியல பாஸ்டர், என்னால் நிம்மதியை வாழ விட மாட்டேன்றாங்க பாஸ்டர். ஏதோ ஒரு குடும்பம் உனக்கு அடிக்கடி ரொம்ப தொந்தரவுபடுத்தி கொண்டிருக்கான். இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு தீர்க்க, அந்த குடும்பம் அந்த நபரை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். இனி உனக்கு கொடுக்கிற அந்த டார்ச்சரை கர்த்தர் மாற்றுவார். சில வேளையில் அவங்களால் எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னு அந்த ஆவியெல்லாம் கர்த்தர் துரத்துவார். என் அலைச்சல்களை தேவன் அறிவார். போதும் ஈசாக்கே, நீ அலைந்தது போதும்,
உனக்கு ரேகபோத், உனக்கு ஒரு இடம் இருக்குது, உனக்கு ஆசீர்வாதமான இடம் இருக்குது, நிம்மதியாக தங்குகிற இடம் இருக்குது, சமாதானமாக இருக்கிற இடம். அங்கே நீ என்ன விதைச்சாலும் அங்கே 100 மடங்கு உனக்கு. இனி நீ குடியிருக்கிற இடத்துல உனக்கு நிம்மதியும் சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வை, என்னையினாலே அபிஷேகம் செய்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவர், என் அலைச்சல்